சந்தோஷ், சந்தோஷ். ஐயோ சந்தோஷ், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷ், ஐயோ ஐயோ சந்தோஷ் நம்மள தான் தேடி வந்திருக்கான் போல இருக்கு. நம்மளை பத்தி தான் விசாரிக்கிறான் போல. ஐயோ என்னை பத்தி தான் விசாரிக்கிறான் போல இருக்கே. நம்ம சந்தோஷ் கண்ணில் படவே கூடாது. எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். ஐயோ சந்தோஷ், ஏன் கடவுளை எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? என் செல்வியை இத்தனை வருஷம் என் பக்கத்திலேயே வச்சுட்டு அவளை நான் கடைசியா பார்க்க போற நேரத்துல திரும்பவும் அவளை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டியே. அவ என்ன பாவம் செஞ்சா? இல்ல நான் தான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? சந்தோஷ், ஏன் இப்படி அவ இல்லாத வாழ்க்கையை எனக்கும் நான் இல்லாத வாழ்க்கையை அவளுக்கும் கொடுத்து எங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி தண்டிக்கிற? சந்தோஷ், இப்படி எங்க ரெண்டு பேரையும் வலியோடையும் வேதனையோடையும் வாழ வைக்கிறத விட எங்களை நீ கொன்னரலாமே, கொன்னரலாமே. ஐயோ சந்தோஷ், ஏன் சந்தோஷ் இன்னும் கூட என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்க? என்னால உனக்கு ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்த முடியல, ஒரு குழந்தையும் பெற்று தர முடியல. ஏன் சந்தோஷ் எனக்காக இங்க வந்து இப்படி வேண்டிட்டு இருக்க? நான் இல்லாம இனிமே செல்வி வாழ மாட்டா. அவ இல்லாம நானும் வாழ மாட்டேன். எங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சேனா இப்பவே என் செல்வியை திருப்பி கொடு. என் கண்ணில் காட்டு, காட்டுமா. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.